श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदये. சுவாமி தேசிகன் முதலில் திருவேந்திரபுரத்தில் எழுந்தருளி அங்கே எல்லா மங்களாசாசனமும் கிரந்தம் எல்லாம் எழுற்றி முதல்ல ஹைகிரவனை மங்களாசாசனம் திருவேந்திரபுரத்தில் பண்ணி, திருவேந்திரபுரம் எங்கே இருக்கு என்றால் பாண்டிச்சேரி கடலூரில் இருந்து 5 கிலோமீட்டர், கடலூரிலிருந்து பாண்டிச்சேரியில் இருந்து 30-40 கிலோமீட்டரில் திருவேந்திரபுரம் என்பது ஒரு திவ்யதேசம், 74வது திவ்யதேசம். அங்கே சுவாமி தேசிகன் கருடனால் கொடுத்தப்பட்ட சுவாமி தேசிகன் அங்கே ஹைகிரவனை முதலில் மங்களாசாசனம் பண்ணி ஹைகிரீவ ஸ்தோத்திரம், அதுக்கப்புறம் சுவாமி தேவநாதனை மங்களாசாசனம் பண்ணி அச்சுர சதகம், தேவநாத பஞ்சாஷத் எல்லாம் அங்களை மங்களாசாசனம் பண்ணி, அதுக்கப்புறம் கருடாழ்வார், ராமர் எல்லாம் மங்களாசாசனமானோடனே ஸ்ரீஸ்ருதி, கோதாஸ்துதி, பூஸ்துதி எல்லா ஸ்துதியும் அங்கே சோஸ்திர பாடங்கள் அத்தனையும் மங்களாசாசனம் பண்ணி அங்கேருந்து ஸ்ரீரங்கம் ஏழினார் சுவாமி தேசிகன். ஸ்ரீரங்கம் ஏழி அங்கே ரங்கனை மங்களாசாசனம் பண்ணிட்டு காஞ்சிபுரத்தில் ஏற்றி வரதராஜரை மங்களாசாசனம் பண்ணி, அதுக்கப்புறம் திருவேந்திரபுரத்தில் தன் கையால் செஞ்சப்பட்ட கிணறு திருவேந்திரபுரத்தில் தன் திருமாளிகளில் சுவாமி தேசிகன் திருமாளிகள் இருக்கிறது. அங்கே 40 வருஷ காலம் சுவாமி வேதாந்த தேசிகர் தபஸ் பண்ணி எல்லாரையும் கிரந்தம் எல்லாரையும் மங்களாசாசனம் பண்ணி அங்கேருந்து இந்த பழைய 750-800 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு போர், அதாவது இந்த வைஷ்ணவாளுக்கு நடந்த அந்த போர் நடந்ததில் சுவாமி தேசிகன் சத்யா காலம் என்கிற ஒரு ஊரில் அங்கே சுவாமி வேதாந்த தேசிகன் நின்ற கோலத்தில் சேவை சாதித்து அங்கே இருக்கிற எல்லா கிரந்தத்தையும் எழுதி அவருக்கு என்னென்ன எழுதணுமோ அந்த கிரந்தத்தெல்லாம் பூர்த்தி பண்ணி இங்கேருந்து மேல்கோட்டை எல்லா இடத்துக்கும் போய் அங்கே ஸ்ரீரங்கப்பட்டினம் என்கிற ஒரு, அதாவது அது திவ்யதேசம் அதுன்னு சொல்லலாம், இல்லை அது ஒரு க்ஷேத்திரம். ஸ்ரீரங்கப்பட்டின க்ஷேத்திரத்தில் எழுந்தருளி ரங்கனை அங்கேருந்து காப்பாற்றி ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தருளி, அதுக்கப்புறமா அங்கேருந்து சுவாமி வேதாந்த தேசிகன் இந்த பிரளயெல்லாம் முடிஞ்ச காலத்தில் திருவேந்திரபுரம் மேலி சுவாமி வேதாந்த தேசிகன் அங்கே தன் கையால் பண்ண ஸ்வயம் திருமேனியில் அங்கே ஸ்தாபனமாயிட்டார். தேவநாதன் ஒரே ஒரு வேண்டுகோள் வைத்தார் சுவாமி வேதாந்த தேசிகன்றை, எனக்கு இங்கே இருந்து சேவை செய்வையா அப்படின்னோடனே அவர் இங்கே இருந்து சேவை செய்து இன்னி மட்டும் சேவை பண்ணிட்டுருக்கார் சுவாமி வேதாந்த தேசிகர். தேவநாதனுக்கு இன்னி மட்டும் பண்ணிட்டுருக்கார். இப்போ இது சத்யா காலம்னு சொல்கிறா, இது சத்யா காலம் இல்லை, இது சத்திய காலம், சத்தியமான காலம். இங்கே காவிரி நதி ஓடுகிறது. இங்கே நேற்றுக்கு சுவாமி வரதராஜ பெருமாளுக்கு தெப்ப உற்சவம், தீர்த்தவாரி எல்லாம் உற்சவம் நடைபெற்று நேற்றுக்கு தெப்ப உற்சவம், இன்றைக்கி அவரோகணம், அதாவது துவஜா அவரோகணம் என்று இன்றைக்கி ராத்திரி நடக்கப் போகிறது. இந்த மரத்தடியில் சுவாமி வேதாந்த தேசிகர் இங்கு இருந்து தபஸ் பண்ணதால் சொல்லப்பட்டுள்ளது. இந்த மரத்துக்கு அடியில் தான் வேதாந்த தேசிகர் அந்த முகல் ஆக்கிரமணத்தில் சமயத்தில் இங்கே இந்த சத்யாக்கல்ல 12 வருஷம் இருந்து தபஸ் பண்ணின இடம், ரொம்ப தபசக்தியான ஸ்தலம் இது. இங்கே அதோட வரலாறுலாம் இங்கே போட்டிருக்கா. அதே மாதிரி இங்கே சீதாதேவி தசரதருக்கு பிண்டம் வச்ச செலவுன்னு சொல்லி போட்டிருக்கா. இப்போ நமக்கு இதை ரொம்ப நல்லா விவரணம் பண்ணார் ஸ்ரீவத்சன் சுவாமி. இவர் திருவேந்திபுரத்தில் அந்த ஊர்வாசி. அவர் அந்த திவ்யதேசத்திலே இருந்து கைங்கரியம் பண்ணி வேத பாராயண கைங்கரியம் பண்ணி இப்போ நம்ம இந்த வரதராஜ பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சவத்துக்கு வேத பாராயணத்துக்கு வேண்டி வந்திருக்கார். நம்ம கூட காவேரியில் இந்த ஒரு ஐதீகத்தை சொல்லி நமக்கு ரொம்ப அபிமானமாக இருந்து நம்மள்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருக்கும் ரொம்ப ஒரு கிருதஜதை நாங்கள் கேட்டுக்கிறோம் நாங்கள். அதே மாதிரி நம்ம கூட வந்தவர் கோவிந்த சுவாமி, அப்புறம் ஸ்ரீகாந்த் சுவாமி, இவரெல்லாம் பரமமான ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பக்தி இதில் பாவத்தில் இருக்கப்பட்டவா.
இது எல்லா சத்சங்கத்துக்கும் இவர் வந்து ராமாயணம் பாகவதம் எல்லாத்துக்குமே போயின்ட்டுருக்கார். அதே மாதிரி இவர் வந்து ஜெய்மினி சாமம் சுஷாகே ஜெய்மினி சாமம் தோக்கூர் சுவாமி சிஷ்யால்கிட்ட வந்து அத்தியனம் பண்ணிட்டுருக்கார். அப்படி இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு பாக்கியம் கிடச்சிது. நேற்றுக்கு ஆதிரங்கம் போய் ரங்கநாதரை தரிசனம் பண்ணி அங்கே இன்றைக்கி காலையில் ஸ்நானம் முடித்து அப்புறம் இன்றைக்கி காலையில் அங்கேருந்து கிளம்பு நாங்கள் வந்து மத்தியரங்கத்துலேயே நான் சத்யாகாலில் வந்திருக்கோம். சத்யாகாலில் வந்தப்போ தான் தெரிஞ்சது இங்கே பிரம்மோற்சவம் நடக்கிறதுனா. அதான் இங்கே வந்து பெருமாள்லாம் தரிசனம் பண்ணி இந்த ஒரு திவ்யமான க்ஷேத்திரத்தை தரிசனம் பண்ணலான்னு சொல்லி வந்தோம். ரொம்ப பிரசாதம் எல்லாம் ரொம்ப இதாகிட்டு நன்னாയിട്ട് நடந்தது இங்கே. ஹரே கிருஷ்ணா.